பிரைஸ் எல்லாம். யார் யார் துக்கத்தோட இருக்கீங்க? நாளில கஷ்டத்தோட இருக்கீங்க, கவலையோட இருக்கீங்க, மன அழுத்தத்தோட இருக்கீங்க, மன பாரத்தோட இருக்கீங்க, வேதனையோட இருக்கீங்க, இவ்வளவு கஷ்டப்பட எதுக்கு நம்ம இந்த லைஃப் வாழ்றோம், ஏடா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த நாளில உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுது. எப்படின்னு கேக்குறீங்களா? என் சாட்சியின் மூலியமா தான். என் சாட்சி கேட்க நீங்களா ரெடியா இருக்கீங்களா? வாங்க. என்னோட பெயர் பாத்தீங்கன்னா சங்கீதா மேரி. நான் வந்து சின்ன வயசுலயே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துலதான் வளர்க்கப்பட்டேன். என்னோட பாட்டி பாத்தீங்கன்னா என்ன வந்து சின்ன வயசுலயே ஒரு எல்லா ஆண்டுக்குள்ளதான் நான் வளர்த்தாங்க. எனக்கு 2 சிஸ்டர்ஸ், ஒரு பிரதர். எல்லாருமே நாங்க எல்லாம் ஆவிக்குரிய விஷயத்துல நல்லாவே வளர்ந்தோம். நாட்கள் கடந்து போனது. எனக்கும் கல்யாணம் ஆச்சு. எனக்கு திருமணம் ஆகி பாத்தீங்கன்னா 8 வருஷமா குழந்தை இல்லை. ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகி ஒரு 1 இயர்ல வந்து நாங்க எல்லாரும் கூட நாங்களும் ட்ரீட்மெண்ட் போனோம். இப்ப ட்ரீட்மெண்ட் போகும்பொழுது அந்த டாக்டர் சொன்னாங்க, இது 1 இயர் கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு ஒரு மமதை இருந்துச்சு. எனக்கெல்லாம் குழந்தை இல்லாம இருக்குமா? கண்டிப்பா எனக்கெல்லாம் குழந்தை கிடைக்கும். அப்படின்ற ஒரு அகம்பாவத்துல ஒரு இதுவா தான் நான் இருந்தேன். அப்புறம் ஒரு 1 இயர் ஆச்சு. செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு அந்த பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லவே இல்ல. நான் மந்த்லி வந்து செக் பண்ணுவேன். ஆனா எந்த விஷயம் நடக்கவே இல்ல. ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்ப நாங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, நான் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஒவ்வொரு மாசமும் நான் ஹாஸ்பிட்டலா போவேன். ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். எல்லா ஸ்கேனும் நான் பண்ணிட்டேன். நானும் என் கணவரும் எல்லா ஸ்கேனும் நான் பண்ணியிருக்கேன். அ பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கேனும் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ப்ராப்ளமும் இல்லவே இல்லன்னு சொல்லுது. சரி என்னடா டாக்டருக்கே ஒரு கன்ஃப்யூஷன். என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு. சரி நானே வந்து டாக்டர்கிட்ட சொன்னா, அ டாக்டர் லேப்ரோஸ்கோபி மூலியமா வந்து நம்ம ஸ்டொமக் கிளீன் பண்ணா கண்டிப்பா வந்துட்டு பாப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யார் என்ன சொல்றாங்களோ அத நான் கேட்கறது. அப்படியே தான் என் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. லேப்ரோஸ்கோபி பண்ணேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு சக்சஸ் கிடைக்கவே இல்ல. ஆனாலும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். திருப்பியும் இது போவேன். இப்படியே தான் எனக்கு போயிட்டே இருந்துச்சு. டிப்ரஷன் 5 இயர்ஸ் அப்படியே கடந்து போயிட்டே இருந்தது. அப்புறம் நாட்டு மருந்து சாப்பிட சொன்னாங்க. அதையும் சாப்பிட்டேன். 1 மாசம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு பத்தியத்துல வந்து நாட்டு மருந்து சாப்பிட்டா பத்தியம் இருக்கணும்னு சொன்னாங்க. இத சாப்பிடக்கூடாது. அவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். சாப்பிடுறதுல கஷ்டம், அந்த கஷ்டம். இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப டிப்ரஷன் ஆயிடுச்சு. ரொம்ப டிப்ரஷன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான் ஆகணும். மனசளவுல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ஸ்டேஜ் நான் போக வேண்டியது. ஆனா, அப்படி நான் போகும்பொழுது தான் எனக்குள்ள ஒரு இது, ஏன் இந்த மாரி நம்ம ஆயிட்டோம்? எதுக்கு நம்ம வாழ்றோம்? எதுக்காக நம்ம வந்தோம்? எதுக்கு நம்ம பிறந்தோம்? நமக்கு சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்கவங்கலாம் எதுவும் எந்த பாவமே செய்யாத மாதிரியும், குழந்தை இல்லாதவங்க உலகத்திலேயே அவங்க தான் பாவம் செஞ்ச மாதிரியும், அப்படியே நம்மள பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலையில நான் தள்ளப்பட்டேன். என்ன சுற்றி இருக்கவங்க என்ன பார்க்கும்பொழுது, என்ன சுற்றி சுற்றி எல்லாருமே கேட்கும்பொழுது, நான் ஒரு ஃபங்ஷன் போறதுக்கு கஷ்டப்பட்டேன். நான் சுற்றி யாராச்சும் என்ன கேட்டுருவாங்களோ, அவ்வளோ ஒரு வேதனை இருக்கும். எதுக்கு வாழ்றேன்? டே பை டே எனக்குள்ள வந்து அதிகமான ஒரு டிப்ரஷன் ஆயிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஏன் ஏசப்பா நம்ம வாழ்றோம்? நான் எதுக்காக வாழ்றேன்? அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல போகும்பொழுது தான், இப்படியே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆவடி பகுதியில ராஜீவதி நகர் கிங்ஸ்போர்ட் சர்ச்ல பாஸ்டர் செல்வம் அவர் சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். என்னோட சர்ச்ல பார்த்தீங்கன்னா, எல்லா விசுவாசிகளும் எனக்காக பிரேயர் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபிப்பாங்க. என்ன பார்க்குறவங்கலாம் பாதி பேரு நாங்க சுற்றி இருக்கிற உலகத்துல இருக்கவங்க நம்மள கொஸ்டின் கேட்டாலுமே, ஆனா சர்ச்சுக்கு வரவங்க எனக்காக எவ்வளோ பேர் பிரேயர் பண்ணாங்க. அப்படியே நம்ம நாட்கள் கடந்துட்டு போயிட்டே இருக்கும்பொழுது, 2022 ஆயிடுச்சு. 2022 எனக்கு 2014ல மேரேஜ் ஆச்சு. 2022 வந்துச்சு. சரி நம்ம வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கல. ஒரு வீடு இல்ல நமக்கு. அதாவது கல்யாணம் ஆன பிறகு. என்னோட தகப்பன் வீட்ல எனக்கு சொந்த வீடு இருக்கு. ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வீடு இல்லன்னும்போது நான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. வீடு இல்ல, எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கும்பொழுது தான் 2022ல
ஒரு வீடு கட்டும்படியாய் ஆண்டவர் கிருபை செஞ்சார். நான் ஒரு வீடு கட்டணும். சரி, எனக்கு அப்ப இந்த குழந்தை இத நான் மறந்துட்டேன். ஓகே, ஏதோ ஒரு ஆண்டவர் நமக்கு குடுக்குறாரு ஒரு விஷயம். அப்படியே அந்த டிப்ரஷன்ல கொஞ்சமா அப்படியே வெளியில வந்தேன். 2022ல அந்த வீடு கட்டி முடிச்சு, ஏப்ரல் மந்த் நாங்க வந்துட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்ஷன் பண்ணோம். பண்ணி முடிச்ச ஆண்டுக்காக அத பிரதிஷ்டை பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த ஜூலை மந்த் ஒரு 2 மந்த் போச்சு. ஜூலை மந்த் நான் நிஜமாவே கன்சீவ் ஆயிட்டேன். எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் போல, எதுவுமே பண்ணல. அப்படியே ஃபெட் அப் ஆயி டோட்டலா விட்டுட்டேன் நானு. எதுக்கு அவ்வளோ நமக்கு கிடைச்சா நமக்கெல்லாம் கிடைக்குமா அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருந்தேன் கல்யாணம் ஆன புதுசுல, எனக்கு எனக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்காம இருக்குமா அப்படின்ற ஒரு மமதையில இருந்தேன். ஆனா இந்த 2022ல பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாரி நான் ரொம்ப வந்து வெறுத்து போன ஒரு நிலைமையில, டிப்ரஷன்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க மாட்டேன். எனக்காக நான் ஒண்ணுமே பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்கும். என்ன பின்ன சுத்தி யாராவது பேசுவாங்களோ, என்ன குறிச்சு ஏதாவது பேசுவாங்களோ, அப்படியெல்லாம் நான் வேதனைப்பட்டு, கலங்கி, துக்கத்தோடு ரொம்ப வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. நான் அழுத நாட்கள் உண்டு. நான் தனிமையில அதிகமா அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிச்ச நாட்கள் உண்டு. அப்படியா நான் வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது தான் 2022ல ஜூலை மாதத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்சீவ் ஆனேன். அந்த அந்த ஒவ்வொரு மாசமும் அந்த பிரெக்னன்சி அந்த கார்ட செக் பண்ணும்போது, அந்த 2 லைன்ஸ் எனக்கு கிடைக்கவே இருக்காது. அந்த 2 லைன்ஸ் நான் பார்த்திருக்கவே மாட்டேன். அந்த ஜூலை மாசம் அந்த 2 லைன்ஸ் பார்க்கும்போது என்ன அறியாம அவ்ளோ ஒரு ஆனந்தம், அவ்ளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. அந்த சந்தோஷத்த என்னால சொல்லவே முடியாது. அவ்ளோ ஒரு ரொம்ப ஹேப்பியா இருந்த அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அப்போ அங்க கன்சீவ் ஆயிட்ட பிறகு ஹாஸ்பிட்டல் போனோம். செக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து யூட்ரஸ்ல கரெக்ட்டான பிளேஸ்ல வந்து பிளேஸ் ஆகாம இருந்தது. அதெல்லாம் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகுறதுக்கான அந்த அந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அப்ப எனக்கு ரொம்ப வருத்தம். இவ்ளோ வருஷம்க்கு அப்புறம் எனக்கு ஒரு குழந்தை குடுத்துருக்கீங்க ஏசப்பா. ஆனா பார்த்தீங்கன்னா, அது இப்படி மிஸ்கேரேஜ் ஆகுறதுக்கான அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கே! அப்படின்னு எனக்கு வருத்தமா இருந்தது. சரி, மேடம் டாக்டர் என்ன சொன்னாங்க? 15 டேஸ் பெட் ரெஸ்ட் இருக்க சொன்னாங்க. சரி, நானும் 15 டேஸ் அப்படியே பெட் ரெஸ்ட்லயே இருந்தேன். நான் அப்படியே எழுந்துக்காம ரொம்ப அப்படியே ரொம்ப அது நரகமான ஒரு லைஃப் அது. அப்படியே நான் படுத்துட்டு அவ்ளோ இதுவா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி 15 டேஸ்க்கு அப்புறம் 45 டேஸ் ஆச்சு மொத்தம். அப்போ டாக்டர்கிட்ட மறுபடியும் செக்கப் போனோம். அப்ப பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொன்னாங்க, "இது பாப்பா வந்துட்டு குரோத் ஆகவே இல்ல. அந்த கரு அப்படியே தான் இருக்கு. ஸோ நம்ம இத நம்ம அத கிளீன் பண்ணிடலாம். இது வந்துட்டு நான் வந்து அந்த மிஸ்கேரேஜ் ஆன டைம்ல கூட எதுக்கு நான் ஒரு டைம் குடுத்தேன்னா, சரி வளருமான்னு பார்த்தேன். அப்படி வளர்ந்தா கூட அது வந்து அது குறைபாடுள்ள ஒரு குழந்தையா தான் கண்டிப்பா இருக்கும். அதனால நம்ம இத கிளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு கிளீன் பண்ணிட்டாங்க. டேப்லெட் குடுத்து கிளீன் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். "ஏசப்பா ஒரே ஒரு குழந்தை குடுத்தீங்க. அதையும் உடனே போயிடுச்சே!" அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே நான் அழுது, அழுது, அழுது எனக்கு ஒரு மாரி ரொம்ப டிப்ரஷன்ல நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்தே ஆகஸ்ட்லயே நான் பார்த்தீங்கன்னா, நான் கன்சீவ் ஆயிட்டேன். எனக்கே தெரியல. ஆண்டவர் எவ்வளோ ஒரு காரியம் செஞ்சுட்டாரு. நிஜமாவே சொல்றேன். அது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது. எக்ஸ்பெக்ட்டே ஏன்னா யூட்ரஸ் வீக்கா இருக்கும் அந்த டைம்ல. அவ்ளோ ஒரு பலவீனமா இருக்கிற டைம்ல எவ்ளோ கேர்ஃபுல்லா நான் இருந்தேன். அந்த மாரி டைம்லலாம் நான் கன்சீவ் ஆகல. இப்ப கேர்லெஸ்ஸா இருக்கும்பொழுது, யூட்ரஸ் அவ்ளோ வீக்கா இருக்கும்பொழுது, ஏன்னா அது கிளீன் பண்ணியிருக்கிற ஒரு குழந்தை வந்து அந்த ஃபார்மேஷன் ஆகி அது கிளீன் ஆயிருக்கு. ஸோ யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கும். அந்த டைம்ல நான் கன்சீவா இருக்கும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த பேபி பார்த்தீங்கன்னா அந்த பேபி அது ஃபார்மேஷன் ஆனதுலருந்து, அது பிறக்கிற வரையும் எந்த விஷயத்துலயுமே ஒரு குறையுமே இல்ல. டாக்டர் எப்ப ஸ்கேன் பண்ணாலும் எல்லாம் சூப்பரா இருக்கு, நார்மலா இருக்கு, எல்லாம் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. கர்த்தர் நன்மையானதை தருவார். வசனம் அப்படிதான் சொல்லுது. அந்த முன்னாடி குழந்தை ஏன் போயிடுச்சு நான் ரொம்ப வேதனைப்படும்பொழுது, அந்த குழந்தை இன்கேஸ் அது நான் வந்து நைசப்பாட்ட கேட்டு கேட்டு அது நான் சப்போஸ் அந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு குறைபாடுள்ள குழந்தை தான் கிடைச்சிருக்கும். ஏதாவது ஒரு ஊனம் இருந்திருக்கும். பிசிக்கலி ஏதாவது ஒரு ஹேண்டிகேப்டடா அந்த குழந்தை கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் எனக்கு குடுக்குற ஒரு காரியத்த நன்மையான காரியத்த கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒரு எந்த ஒரு குறைபாடும் இல்லாம ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தைய 2023ல எனக்கு ஆண்டவர் குடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அளவில்லாத சந்தோஷம். என் வாழ்க்கையில நான் எது எது இழந்து போனேனோ, எங்கெங்கே நான் வெட்கப்பட்டேனோ, எங்கெங்கே நான் தோல்வியா நான் ஃபீல் பண்ணேனோ, எங்கெங்க நான் வந்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்டேனோ, அந்த இடத்துலலாம் என்ன சந்தோஷமா ஆண்டவர் என்ன தலைய நிமிர வச்சிருக்கிறாரு. இந்த சாட்சி உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்த உங்க லைஃப்ல உண்டாக்கும். என்ன போல யார் யார் இந்த நாளில ஒரு குழந்தை இல்ல, என் வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கல, எனக்கு எதுவுமே வேலை கிடைக்கல, எனக்கு வந்து மற்ற காரியத்துல எனக்கு ஒரு கடன் பாரமா, பிரச்சனையா, வேதனையா, எப்படி நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் கலங்கி போகவே போகாதீங்க.
கர்த்தர் நன்மையானதை தருவார். நிச்சயமா உங்களுக்கு இந்த வாழ்க்கையில தருவார். கர்த்தர் இந்த சாட்சி கொடுத்தது கர்த்தர் கூடான நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ சோ மச். இந்த சாட்சி சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த பாபா எனக்கு ரொம்ப தேங்க்யூ.